ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் ஸ்கோப். இன்றைக்கி பார்க்க போகிறது Q&A டிஸ்கஷன் தான். 2008 கம்பைன் இன்ஜினியரிங் சர்வீஸ் கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். இது பார்ட் 4 வீடியோ. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், relation among coefficient of consolidation CV, time factor TV, drainage spark D and time TS. CV equal to D square TV divided by T. Option A is the right answer. அதாவது நம்ம ப்ரெஷரை கொடுத்து சாயிலை வந்து கன்சாலிடேட் பண்ணுறோம், இல்லைனா காம்பேக்ஷன் பண்ணுறோம். அப்போ எவ்வளோ செட்டில்மெண்ட் per செகண்டுக்கு நடந்திருக்கு. ஸோ the unit of coefficient of consolidation CV is centimeter squared per second. That is, it is used to describe the rate at which the saturated clay or other soil undergoes consolidation when subjected to increase in pressure. A combined footing is generally used when option A is the right answer. Number of column is 2 and they are spaced close to each other. ரெண்டு காலம் வந்து பக்கத்தில் இருக்குது, அதனால் அது ரெண்டுத்துக்கும் ஒரே ஃபூட்டிங்காக பண்ணுறோம். தட் இஸ் combined footing. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், the engineering use formula for computing the allowable load carrying capacity of the pile QA driven through a hammer of weight W and fall of height cm with steam hammer. ஓகேவா? இது என்ன ஹேமர்ங்கிறத கண்டிப்பாக டொனோட் பண்ணிக்கணும். அதுக்கேற்றபடி ஃபார்முலாஸ் மாறும். giving S cm penetration with last blow is. The answer is B is the right answer. QA equal to WH divided by 6 into S plus 0.25. இங்கே 6ங்கிறது factor of safety. Real formula is WH divided by F into S plus E. Fங்கிறது factor of safety, பைலோட factor of safety எவ்வளவு 6. அப்போ WH divided by 6 into Cங்கிறது என்னன்னா empirical constant. இது வந்து சேஞ்ச் ஆகும். டிராப் ஹேமருக்கு எவ்வளோனா 2.5 cm, ஃபார் ஸ்டீம் ஹேமர் வந்து 0.25 cm. இங்கே கொடுத்துருக்கிறது வந்து ஸ்டீம் ஹேமர் தான். ஸோ ஆப்ஷன் B is the right answer. QA equal to WH divided by 6 into S plus 0.25. ஓகேவா? இது ட்ராப் ஹேமர்னா Cயோட வேல்யூ 2.5 cm. அப்படியே சேஞ்ச் ஆகும். ஓகேவா? இப்போ இங்கே வந்து B is the right answer. Next question, the coefficient of earth pressure at rest is given by option B mu divided by 1 minus mu. Okay, the coefficient of earth pressure at rest is mu divided by 1 minus mu. Coefficient of earth pressure oda definition, it is the ratio of horizontal stress to the vertical stress, that is K equal to sigma h divided by sigma v. கொஸ்டினில் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எர்த் ப்ரெஷர் அட் ரெஸ்ட் கேட்டிருக்காங்க. ரெஸ்ட்டில் இருந்துச்சுன்னா அங்கே எந்த ஒரு லேட்ரல் மூவ்மெண்ட் நடக்காது. ஸோ இட் அக்வர்ஸ் when the retaining wall is stationary without any lateral movement. இங்கே அப்போ K0 வேல்யூ என்ன இருக்கும்? mu divided by 1 minus mu. Mu is the Poisson ratio of the soil. So option B is the right answer. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின், mat is shallow foundation supporting number of column in more than one row. Option C is the right answer. Mat foundation is also called as raft foundation. ஓகேவா? ஸ்ட்ரக்சரல் லோட் வந்து ஹெவியாக இருந்துச்சுன்னா டிஃப்ரென்ஷியல் செட்டில்மெண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம ராஃப்ட் ஃபவுண்டேஷன் பண்ணுவோம். நெக்ஸ்ட் கொஸ்டின், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் இஸ் யூஸ்டு ஃபார் எவாலுவேட்டிங் ஆப்ஷன் ஏ டைம் ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷனோட ஃபார்முலா என்னது? CV ஈக்குவல் டு D ஸ்கொயர் TV டிவைடட் பை ஸ்மால் t. ஓகேவா? கன்சாலிடேஷன் ப்ராசஸ் பண்ணும்போது அங்கே செட்டில்மெண்ட் நடக்கும். ஒவ்வொரு செகண்டுக்கும் எவ்வளோ செட்டில்மெண்ட் ஆகிருக்கிறதுங்கிறத கோஎஃபிஷியன்ட் ஆஃப் கன்சாலிடேஷன் யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். தட் இஸ் ஆப்ஷன் ஏ டைம் ரேட் ஆஃப் செட்டில்மெண்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின், த பியரிங் கெப்பாசிட்டி ஆஃப் அ சாயில் மே பி இம்ப்ரூவ்ட் பை சாயிலோட பியரிங் கெப்பாசிட்டி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுன்னா ஃபவுண்டேஷனோட டெப்த்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறேன். இன்க்ரீஸிங் த டெப்த் ஆஃப் த ஃபவுண்டேஷன் விச் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் பியரிங் கெப்பாசிட்டி. ஓகேவா? ஓவர் பர்டன் ப்ரெஷர் அதிகமாகும், அதனால் சாயிலில் வந்து அதிகமாக காம்பேக்ட் ஆகுது. ஸோ விச் ரிசல்ட் இன் இன்க்ரீஸ் பியரிங் கெப்பாசிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பைல் ஃபவுண்டேஷன் ஆர் நார்மலி யூஸ்ட். Pile foundation are normally used. Option C is the right answer. When required bearing area is not available. First option பாருங்க, soft clay soil, அதிலே நம்ம pile foundation பண்ணுவோம். In heavy load situationலேயும் pile foundation is applicable. ஓகேவா? ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம எதை செக் பண்ணுவோம்? breadth and depth தான் செக் பண்ணுறோம். ஸோ option C is the right answer. When required bearing area is not available. Next question, minimum depth of wall footing is obtained by option A Rankine formula. Sand filter is efficient to remove the bacteria from the raw water to an extent of option D is the right answer, 99%. Slow sand filter மூலமாக எவ்வளோ பர்சன்டேஜ் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறோன்னா 90 to 99%. இன் ரேபிட் சாண்ட் ஃபில்டரில் எவ்வளோ ரிமூவ் பண்ணுவோம்னா 80 to 90% பாக்டீரியா வந்து ரிமூவ் பண்ணும். The minimum diameter of a manhole opening is option D is the right answer, 50 cm. ஓகேவா? The minimum diameter of the manhole opening is 50 cm. Next question, evaporation from the surface of the reservoir may be reduced by sprinkling acetyl alcohol. Okay, option C is the right answer. Next question,
platinum cobalt scale is used for measurement of color? Option B is the right answer. Next question, color of fresh sewage is option D, gray. Next question, which of the following statement is correct? எல்லாம் கரெக்டானு பார்த்தலாம். If the pH value of water is equal to 7, the water is said to be neutral. இது கரெக்ட் தான். The pH value determine the strength of the acid and strength of the alkali in water. இது ரைட் தான். The pH value of the water can be obtained by potentiometer. ஓகேவா, அந்த மூணு ஸ்டேட்மெண்ட்மே கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் டி, all of these. Option D is the right answer. Next question, the water of a river has an important property called self-purification. Option B is the right answer. Water carrier system needs more money. Okay, அதை பண்ணுறதுக்கு நிறைய மணி. Next question, pollutants in air can be in the form of aerosol, particulates and gases. Any of these? Option D is the right answer. Next, pH value is symbol for dash concentration. Option B, hydrogen concentration. Next question, impurities அதை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க, நம்ம மேட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு ஃப்ளோட்டிங் மேட்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? ஸ்க்ரீனிங் பண்ணுவோம். அப்போ ஏக்கு 4. நெக்ஸ்ட்டு சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு பிளைன் செடிமெண்டேஷன் பண்ணுவோம். அப்போ பிக்கு 2. ஓகேவா, அப்போ ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் கொலைடல் பார்ட்டிகல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஃபில்ட்ரேஷன் பண்ணுவோம். பேத்தோஜெனிக் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறதுக்கு டிஸ்இன்ஃபெக்ஷன் பண்ணுவோம். ஓகேவா, ஃப்ளோட்டிங் மேட்டர் ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்க்ரீனிங், சஸ்பெண்டட் இம்பியூரிட்டிஸ் வந்து பிளைன் செடிமெண்டேஷன், மைக்ரோ ஆர்கானிசம்க்கு ஃபில்டர் பண்ணுவோம், பேத்தோஜெனிக் பாக்டீரியா ரிமூவ் பண்ணுறது டிஸ்இன்ஃபெக்ஷன். From septic tank, the effluents are discharged into option A, soak pit. Oxidation பண்ணுறது என்னென்னா வேஸ்ட் வாட்டர் ட்ரீட் பண்ணுற மெத்தட் தான். பாக்டீரியா அண்ட் ஆல்கேயை வந்து டைரக்ட் கான்டாக்ட் வித் சன்லைட் மூலமாக நம்ம ரிமூவ் பண்ணுறோம். செஸ்போல்ங்கிறது என்னென்னா லிக்விட் வேஸ்ட்டை வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்காக டெம்பரரியாக அண்டர் கிரவுண்டில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுற ஒரு கண்டெய்னர். Pollution of a river or stream is indicated by an increase in nitrate content. Option D is the right answer. ஓகேவா, பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் ரிவரில் போய் சேர்றதுனால அங்கே நைட்ரேட் கண்டென்ட் அதிகமாகுது, அதனால் ஆல்கே வந்து அதிகமாகுது, ஆக்சிஜன் கண்டென்ட்டை வந்து கம்மி பண்ணுது. த பொல்யூஷன் ஆஃப் த ரிவர் எதனாலனா நைட்ரேட் கண்டென்ட்னால, இன்க்ரீஸ் இன் நைட்ரேட் கண்டென்ட். Garbage is a dry waste. Option A is the right answer. The bacteria that can survive without oxygen is called, option B, anaerobic bacteria. Option B is the right answer. The BOD test is standardized at, option B is the right answer, 20 degree and 5 days. The best coagulant for removing the color of the water is alum. Option A. The secondary treatment of sewage is carried out by the use of, option C, trickling filters. Next question, the liquid waste conveyed by a sewer is known as sewage. Next question, air pollutants common to urban environment is, option D, sulfur dioxide, particulate matter and hydrocarbon. Okay, all of this, option D is the right answer. The reinforced cement concrete is equally strong in taking, option D is the right answer, tensile stress, compressive stress and shear stress. Option D is the right answer. Next question, water cement ratio is usually expressed in, option A, liter of water equal for 1 bag of cement. Okay, va. Next question, the leveling operation that removes humps and hollows and gives a true uniform concrete surface is called, option A, screeding. Next question, the constituent of cement which act as a binder are, option D, tricalcium silicate, dicalcium silicate and tricalcium aluminate. Option D is the right answer. Insufficient quantity of the water make the concrete mix hard and or unworkable. Option C is the right answer. Water அதிகமாச்சுனா அங்க segregation நடக்கும். ஓகேவா, next question, the function of aggregate in concrete is to serve as a filler. காங்கிரீட்ல aggregate வந்து ஒரு filler medium. Okay, option B is the right answer. Next question, the cement concrete in which high compressive stresses are artificially induced before its actual use is called, option C, pre-stress concrete. Next question, in RCC beam the shear reinforcement is provided in the form of, option A, vertical stirrups, bend up bars along with stirrups and inclined stirrups. Stirrups எதுக்காக ப்ரொவைட் பண்ணுறோம்? ஷியரை வந்து ரெசிஸ்ட் பண்ணுறதுக்காக. ஸோ எல்லாமே ஸ்டிரப்ஸ் தான். ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர், ஆல் ஆஃப் திஸ். த மினிமம் டே ஆஃப் த பார் ஃபார் அ ஸ்லாப் இஸ் யூஸ்வலி, ஆப்ஷன் ஏ, 8 mm. நெக்ஸ்ட் கொஸ்டின், போஸ்ட் டென்ஷனிங் இஸ் காமன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ் லைக் bridges. ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். போஸ்ட் டென்ஷனிங் இஸ் காமன் இன் ஸ்ட்ரக்சர்ஸ், ஆப்ஷன்
டி பிரிட்ஜஸ். ஸ்மால் ஸ்பான் ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து நம்ம ப்ரீ டென்ஷனிங் பண்ணுவோம். லாங் ஸ்பான் ஸ்ட்ரக்சருக்கு வந்து பிரிட்ஜஸ் மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸுக்கு வந்து போஸ்ட் டென்ஷனிங் பண்ணுவோம். இங்கே ஆப்ஷன் டி இஸ் த ரைட் ஆன்சர். த பாய்ஷன் ரேஷியோ ஃபார் காங்கிரீட் இஸ் 0.15. Next question, the slab which directly rests on column without the aid of any beam is known as option B flat slab. Okay friends, இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.